ஃபைனலி அம்மா வீட்டு திவாலி சீர் வந்தாச்சு. என் தம்பி தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தான். லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் விரதமில் இருக்கேன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போது ஆக்சுவலாக அன்றைக்கி என்னால் சமைக்க முடியலை. ஸோ கொஞ்சம் வெளியே போகிற பிளான்ஸ் இருந்ததால் சமைக்கலை. அதனால் நாங்கள் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். அது மண்டி பிரியாணி. ஸோ மண்டி ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஷாப்பிங் பண்ண. அம்மா வீட்டு கிரகப்பிரவேசம் வருது. ஸோ அதுக்காக எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி அவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் துணி எடுத்தோம். வேறு யாருக்கும் எடுக்கலை. ஷாப்பிங் பண்ண பேந்தலூன்ஸ் தான் கிளம்பணும். பேந்தலூன்ஸில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகேனா பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு எங்கன்னா ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டோம். பேந்தலூன்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பேண்ட் அண்ட் ஒரு ஷர்ட் தான் எடுத்தோம். எங்கள் பாப்பாவுக்கு ஒரு ஷூஸ் எடுத்தோம். இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது கிட்ஸோடைய எத்னிக் வேர் கலெக்ஷன்ஸ் அண்ட் கேஷுவல் வேர்ஸ் இருக்குது. இங்கே எத்னிக் வேர்ஸ் நல்லா இருந்தது. பட் எங்கள் பாப்பா சைஸ்க்கு கிடைக்கல அங்கே. இங்கே கேஷுவல் வேர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் கேஷுவல் வேர்ஸ்க்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் செலக்ட் பண்ண ட்ரெஸ். அங்கேயே போட்டு பார்த்து ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஷர்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஷர்ட்டு அண்ட் ஒரு பேண்ட் ட்ரையல் பார்த்தாரு, குர்த்தா டைப்பில். அங்கே எத்னிக் வேர்ஸ் ஜென்ஸ்க்கு குர்த்தா மாடல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து ஷார்ட் குர்த்தா ட்ரை பண்ணோம் அவருக்கு. பட் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அவருக்கு. ஆனால் அந்த கிளாத் குவாலிட்டி எங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதை விட்டுட்டு இது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். பேண்ட் வந்து எல்பி பிராண்டில் எடுத்தோம். இங்கே கீழே வந்து பில்லிங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக டைம் இல்லை, எங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால் வெறும் பார்த்துட்டு ஒரு நாள் போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இங்கே ஃபவுண்டேஷன்ஸ், சிசி க்ரீம், கன்சீலர், பேலட்ஸ் எல்லாமே இருந்தது இங்கே. ஸோ அதெல்லாமும் ட்ரையல் பார்த்துட்டு அதுலேயும் ஒரு சில பிராண்டு தான் இருக்குது. கலர் பார் மட்டும்தான் இருக்குது. சிசி க்ரீமில் ஃபாரெவர் கிளாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஃபாரெவர் கிளாமில் ஒரு சிசி க்ரீம் வாங்கினேன். அது கூடவே ஒரு காம்பேக்ட் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருந்தேன். இது நேத்தியோட விலாக். பேந்தலூன்ஸ் கொஞ்சம் காஸ்ட் ஹெவி தான். நான் பிராண்டட் தான் போடுவேன் அப்படின்றவங்க இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.